Mr. Sorry Foodie Boys. ஹாய் டூட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சரோஃபுட்டி. ஸோ ரம்ஜான் மந்த் வந்துடுச்சு. ஸோ நம்ம இஃப்தார் பாக்ஸ் தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கேருந்து ஃபுட்டு வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஸ்டோர்லேருந்து தான் வாங்கியிருக்கோம். இஃப்தார் கிட்ட ஓப்பன் பண்ண போகிறோம். பேக்கிங் நல்லா ப்ரீமியமாக இருக்குது. அவங்க வச்சு கொடுத்த இடத்துல எல்லாமே கலையாமல் இருக்குது. 650 ரூபாய்க்கு 10 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபார்ம் ஸ்டோரோடைய இஃப்தார் கிட்டு. ஸோ எல்லாம் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடலாம். நம்ம எப்படி இஃப்தார் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்களோ அப்படி தான் பிரேக் பண்ண போகிறோம் இஃப்தாரை. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ட்ரிங்க் பண்ணிக்கலாம். டேட்ஸ் கொடுத்துருக்காங்க 2. ஆல்ரெடி டேட்ஸில் இருந்து சீட்லாம் எடுத்தாச்சு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ சாப்பிட்லாம். வந்து கட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம். நல்லா வாட்டர்மெலன் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்குது. ஏன்னா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் இன்னும் அதிகமாக போட்டிருக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் வேணும். ஸோ அதனால் அப்படியே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து மட்டன் சம்சா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோடைய கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது. 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, பைட் பண்ணிடலாம். மட்டன் மீட் நல்லா கைமா பண்ணி போட்டிருக்காங்க. 2 சம்சா கொடுத்துருக்கலாம். நல்லாயிருக்கு. நல்லா மசாலாலாம் போட்டு நல்லாவே இருக்குது. என்ன ஒன்று கொடுத்தாலும் பெருசாக கொடுத்துருக்காங்க. சூடாக இல்லை, அதே மாதிரி மொரமொரனும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போயிடலாம். எஜாய் ரேப்பு. ஸோ வெளியே லுக் இப்படி தான் இருக்குது. ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஷவர்மா ஸ்டஃப் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்குது. ஓகே, ருமாலி ரொட்டியில் செஞ்சுருக்காங்க. சீக்கிரமாக வீடியோ பண்ணணுன்றதுனால பிளேட் கூட எடுக்காமல் வீடியோ பண்ணிட்டுருக்கோம். இன்னொரு ஒரு பைட். நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் மந்திக்கு போயிடலாம். இப்போ மட்டன் மந்தி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பீஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மந்தி ட்ரை பண்ணுறேன். ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்குது. ஓரளவாக நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நம்ம டிப்பு ஊற்றிக்கலாம். இந்த ஸ்பைசி சாஸ் ஊற்றி உன்னை காலி பண்ணுறேன். திருப்பி ஒரு பைட் பண்ணலாம். ஓகே, அந்த டிப்பு ஊற்றினா லைட்டாக ஸ்பைஸாக, அதுக்கப்புறம் வந்து டேங்கி டொமேட்டோ இருக்கிறதுனால டேங்கியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அந்த மட்டனுடைய ஃப்ளேவரும் லைட்டாக இருக்குது சாப்பாட்டில். பீஸ் பார்த்துடலாம். வெயிட் பண்ணலாம். நல்லா காரமாக நல்லாவே இருக்குது. மவுத்தில் ஒரே ஃபயர் நான் சொல்லணும். ஸோ ஓகே, அடுத்து வந்து இடியாப்ப பிரியாணி இருக்குது. ஸோ அதை ட்ரை பண்ணிடலாம். பிரியாணி ட்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வாட்டி. இப்படி இருக்க பாருங்கள். இடியாப்பத்தை வந்து கொத்தா பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பைட்டு வந்து சிக்கனு. ஓகே, நல்லாயிருக்கு. ஆனால் வந்து பிரியாணி ஃப்ளேவரில் இல்லை. இடியாப்பத்தில் ட்ரை பண்ணோன்னா பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ஒரு பைட்டு. நல்லா சாப்பிட்டோம். நம்ம பிரியாணி வந்து எப்போவுமே பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்டே பழகிருப்போம் சென்னையில்.
இது நல்லா சாஃப்டாக இருக்குது. சொல்ல போனோன்னா பிரியாணி டேஸ்ட்டில் இல்லை, ப்ரான் தொக்கு மசாலா போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்னு பார்க்கலாம். தேஜாய் அல்ஃபம் மயோ கூட தொட்டு சாப்பிட போகிறோம். மயோவை அப்படியே எடுத்து நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட மயோட சேரும்போது அதில் போட்டிருக்க மசாலா வேறு மாதிரி சாஃப்டாக இருக்குது சிக்கனு. மயோனைஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம மட்டன் அலியும் ட்ரை பண்ண போகிறோம். மேலேயே மின்ட்டு போட்டுட்ருக்காங்க, அதுக்கப்புறம் ஃப்ரைடு ஆனியனும் போட்டிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு மட்டன் அலி வந்து பிஸ்தா ஹவுஸில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ பான்ஷோரில் ட்ரை பண்ணலாம். கொடுக்குறது தான் கொடுக்குறீங்க, கொஞ்சம் பாரபட்ச பக்கம் நிறைய கொடுத்துருக்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், அல்வா மாதிரி. ஸ்பூன்லலாம் இதை எடுத்து சாப்பிட முடியாது. ஓகே, இப்போ சாப்பிட போகிறோம். மேலே அந்த லெமன் ஃப்ரீஸ் பண்ணேன், அதோட டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடு ஆனியனு புதினா மேலே போட்டிருக்காங்க. அது டேஸ்ட்லாம் செம்மையாக தண்ணியாக அப்படியே தெரியுது. ஆனால் பிஸ்தா ஹவுஸில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸோடைய இது வந்து டாமினேட்டாக தெரியும். ஸோ இது வந்து அதில் அப்படி தெரியல, நல்லாவே இருக்குது. வாயில் வச்சா வலிக்கிக்கிட்டு போயிடுது. ஓகேங்களா, நான்வெஜ்ஜில் அல்வா சாப்பிட்ணுன்னா நீங்கள் மட்டன் அலிமை வந்து ட்ரை பண்ணலான்னு தான் சொல்லுவேன். ஸோ தனியாக ஊற வச்சு நம்ம கவனிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நோம்பு கஞ்சி அப்புறம் எப்படி சொல்கிறது, தண்ணியாக இருக்குது. ஸோ ஓகே, திக்காக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன், தண்ணியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் மெலன், இப்போ இதை ட்ரை பண்ணிடலாம். வாட்டர் மெலன் ஜூஸ் தான் இது, வாட்டர் மெலன் காக்டைல்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. அங்கே கொடுக்க வேண்டிய வாட்டர் மெலனை நிறைய ஜூஸாக பண்ணி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு. ஓகே, நம்ம அதுக்கு போயிடலாம் வாங்க. ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் ஃபஸ்ட் வாட்டி சாப்பிட போகிறோம். இதையும் ஃப்ரூட்லாம் போட்டு பாதாம் அந்த ஃப்ளேவரில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிரேப்ஸ் இருக்குது, இது வந்து மாதுளம்பழம் போட்டிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது, நல்ல ஐட்டமாக கொடுக்குறீங்க. பான்ஷோர் கொஞ்சம் இந்த அலிமும், ஸோ இதெல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் பெருசாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இன்றைக்கி பான்ஷோரில் நம்ம எக்ஸ்ட்ரா கிட் இதெல்லாம் வந்து வாங்கியிருந்தோம். ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து 650 ப்ளஸ் டேக்ஸ் டெலிவரி காஸ்ட்டோடு உங்களுக்கு தந்துட்டு இருக்காங்க. 650க்கு இது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒர்த்து. நார்மலாக சாப்பிட்றவங்க 2 பேர் சாப்பிட்லாம். என்ன மாதிரி ஓகே ஓரளவு சாப்பிட்றவங்க ஒருத்தர் தான் சாப்பிட முடியும். மறக்காம மிஸ்டர் சரோ ஃபுட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். இப்போ நம்ம எஃபிலையும் வந்து போட்டுருக்கோம். எஃபியில் பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்க்குறீங்க வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணாமல் போயிருந்தீங்க. உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே வந்து தெரிவிங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.